அவனை செருப்பால் என்ன கேள்வி கேட்குற? யார் பார்த்து கேட்குற? கெட்ட வார்த்தையில் பேசினா தான் நீ எல்லாம் அடக்குவா பண்ணுறோம். உனக்கு நீ கேட்குறதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்ன பெரிய யோக்கியம் மாதிரி 3 வருஷம் பார்க்கல நீ சொல்ற. நீ யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? சர்டிஃபிகேட் கேட்டானா? நடைப்பயணம் வந்தால ஒரு பிரபலமான நபர்கள் வந்து இப்போ சேருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த வரிசையில் உங்களையும் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவனை செருப்பால் அடிப்பேன். அது மாதிரி சொல்றவனே செருப்பால். இனிமே சீமான் மாதிரி பேசுறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் இப்படி தான் இருக்கணும். ஏன்ட்ட 50 வருஷம் அரசியலில் இருக்கிற என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸு 25-30 இருக்கும். உங்களுக்கு முந்தி 30 வருஷத்துக்கு முந்தைய அரசியலில் இருக்கேன். யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும். நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா? கேளுங்களேன் போய். அங்கேயே பின்னாடி எல்லாம் போட்டு பொத்திடுவான். என்ன ஒரு விவஸ்தை வேணுமில்ல? விவஸ்தை இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எவனாவது ஒருத்தர் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு 5000 பேர் வியூவர்ஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்துகிறான். நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன். பாவம் பொழைச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன். வேறு யாரும் போய் தனியாக 1-1 கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான், வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன். சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம். அதில் ஏதாவது வருமானம் வரும், காசு வரும், போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன். அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதை போட்டுட்ருக்கான். அதை எடுத்து பெரிய பத்திரிகைகள், ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், அதில் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது, போடவும் கூடாது. நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன். என்ன உங்களுக்கு ஏன் நீங்கள் ஏன் முந்திக்கிட்டு எங்கேயாவது அனுப்ப பார்க்குறீங்க? போராட்டம் நடக்குது. அதனால் நீங்கள் நினச்சாலும் அனுப்ப முடியாது. அதனால் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும். ஏங்க எவன் செய்தாலும் எனக்கு அது கவலை. எவனோ ஒருத்தன் செய்யறான் ஊடகத்தில். உங்களுக்கு என்ன வந்தது? அவன் கொடுக்குறான், அவனுக்காக கொடுக்குறான்னு வச்சுங்க. யாரோ எதிர்கட்சிகள் பிஜேபி சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க. நீங்கள் அதை வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட கேட்காத செய்யணும்ல. திருச்சி நாடாளுமன்ற திருச்சி எம்பியை காணவில்லை, கண்டா வர சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் இந்த எத்தனை நாளை பார்க்குறீங்க? நீங்க என்ன ரிப்போர்ட் நீ தான் பாக்குறீங்களா? பஸ் எலெக்ஷன் டைம்ல தான் எலெக்ஷன் 5 வருஷம் இப்படி சொன்னீங்கன்னா இப்படி உண்மைதான் சார். உண்மை என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல நீ விடுங்க. நீ உண்மை சொல்லலையா? பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற. யார்ட்டையோ காசு வாங்கிட்டு சொல்ற, அல்லது யாருக்கோ அடிமையை சொல்ற. ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏயா 3 வருஷமே இல்லை, நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீ பார்க்கல, நீ சொன்னா நீ ஊர்ல இல்லைன்னு அர்த்தம். இல்லை நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்றேன்னு அர்த்தம். வேற இருக்காது. நீ விடு. சீமான் பேசுற மாதிரி கட்டவாதத்தில் பேசினா தான் நீ எல்லாம் அடக்குவா பண்றது. என்ன கேள்வி கேட்குற? யார் பார்த்து கேட்குற? நீ என்ன பெரிய யோக்கியம் மாதிரி 3 வருஷம் பார்க்கல நீ சொல்ற. நீ யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? சர்டிஃபிகேட் கேட்டானா? வேலையை பாரியா? பிரச்சனை என்ன வேணாலும் கேட்பியா? நிறுத்து, பேச்சை நிறுத்து. உனக்கு நீ கேட்கறதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இஷ்டம்னா இடையில போயிட்டே இரு. நீ யார்? எந்த பேப்பர்? எந்த டிவி? எந்த டிவியா நீ? எந்த டிவி சொல்லு? ஏபிபியாவது ஓபிபியாவது போயிட்டே இரு. வேலையை பார்த்து உனக்கு பதில் சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது. மரியாதையா கேட்டா மரியாதை பதில் சொல்லுவேன். திருச்சியில் ஒட்டுறதுக்கு ஏயா தமிழ்நாடு முழுதும் ஒரு நிமிஷம். தமிழ்நாடு முழுதும் எதிர்கட்சிகளின் சார்பில் எம்பி படங்களை போடாமல் எல்லா தொகுதியிலையும் எம்பியை காணணும் ஒட்டியிருக்கான். எல்லா இடங்கள்லையும் பிஜேபி அதிமுக காரங்க எல்லா திருச்சியில் மட்டும் இல்லை, எல்லா தொகுதி போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா தொகுதியிலையும் எம்பியை காணும். எல்லா எம்பி என்ன அமெரிக்காவை போயிட்டான். எல்லா எம்பியும் இங்கே தான். திமுக எம்பி, காங்கிரஸ் எம்பி, எல்லா எம்பியும் இங்கே தான் இருந்தோம். எனக்கு என்னன்னா, நீ பார்க்கலன்னா, நீ வராமல் போயிட்டேன்னா நான் வழி நடத்தமா? நீ எப்படி சொல்லலாம்? நான் பார்க்கல 2 வருஷம் இப்போ தான் பார்த்தீங்க. நீ எப்படி சொல்லலாம்? நீ என்ன அரசியல்வாதியா? எனக்கு எதிர்கட்சியா? நீ பேப்பர்காரன்னா பேப்பர்கார மாதிரி, டிவிக்கார மாதிரி கேள்வி கேட்கணும்ல. தமிழ்நாட்டுக்கு வரப்பலாம் முன்னாள் மறைந்த தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. திருச்சிக்கு வந்தப்ப விஜயகாந்தை பற்றி பேசினாரு. நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சிறப்பாக தமிழ்நாட்டு ஆட்சி பேசுறாரு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக திமுக வேட்பாளர் போட்டியிட அதிக வாய்ப்புகள் சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் இடையில நினைக்கிறீங்களா? அதிக வாய்ப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னது? மாட்டாராங்க திமுக இல்லை, அதிக வாய்ப்பு என்ன? திமுக ஒரு ஆளை சொல்லுங்களேன், பேர் சொல்லி. இன்னாரு சொன்னார். அது என்ன சோர்ஸ்? உங்களுக்கு சோர்ஸே இல்லாமல் சொன்னீங்க. சொல்லியிருந்தாரு அருண் நேரு, திருச்சி பெரம்பலூர் எது கொடுத்தாலும் நான் போட்டிடுவேன் அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்லி நானும் பார்த்தேன். அவர் சொன்னதை கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்பேன்னு சொன்னார். நாங்களும் அதான் சொல்கிறோம். கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்போன்னு தான் சொல்கிறோம். அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. எந்த கூட்டணி நேரத்தில் கூட்டணி பேசும்போது திமுக சார்பில் போட்டியிடணும்னு திமுக நண்பர்கள் சொல்கிறதோ, அல்லது கூட்டணியில் இருக்கிற சக கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்குறதோ, அதற்கான உரிமை எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது
மதிமுகவாக இருக்கட்டும், யார் வேணாலும் கேட்கலாம். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏற்கனவே எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? ஏற்கனவே 4,70,000 ஓட்டில் ஜெயிச்ச எங்களுக்கு கிடையாதா? சிட்டிங் எம்பியாக இருக்கிற எங்களுக்கு கிடையாதா? அதனால் நாங்கள் ஏற்கனவே எம்பியாக இருக்கோம், போனதில் வெற்றி பெற்றிருக்கோம். எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு கேட்குறதுல எங்களுக்கும் நியாயம் இருக்குது. சிட்டிங் எம்பிங்கிற முறையில் நாங்கள் தான் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவோம். காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது. இறுதி வடிவம் வரும்போது உங்களுக்கே தெரியும். அவங்க கட்சி ஓட்டுகளெல்லாம் கவர்றதுக்காக அப்படி பேசுறாரு. ஏங்க, ஒரு பிரதமர் வராரு, பாராட்டுறாரு, பேசுகிறாருங்கிறது அவருடைய உரிமை. அது அவர் என்னெல்லாம் பேசுகிறோன்னு நம்மளை சொல்லி கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரதமர் வராரு, அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு, இஷ்டப்படுறதை பேசுகிறாரு. தேர்தல் நேரம் ஓட்டுக்காகவும் பேசுவார். இந்த மாதிரி பெரிய தலைவர்கள், செல்வாக்குள்ள தலைவர்களை பற்றி பாராட்டி பேசுனா அவர்களுடைய வாக்கு வங்கியில் கவர முடியுமாங்கிறதுக்காக உள்நோக்கத்திலையும் பேசலாம். ஆனால் அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பே தவிர நாம் அவரை எழுதி கொடுத்து பேச வைக்க முடியாது. அதிமுக வந்து இப்போ 3 நாளாக பிரிஞ்சிருக்க நேரத்தில் ஆமாங்க, தொண்டர்களை வந்து தம் பக்கம் இழுக்கணுங்கிறக்காக அப்படி பேசிடுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் பேசலையே, இதுக்கு முந்தியெல்லாம் வரும்போது பேசலை இல்லையா? இப்போ பிரிஞ்சு எம்ஜிஆரை பாராட்டுறதோ இல்லை சில ஜெயலலிதா பாராட்டுறதோ அவருடைய அண்ணன் பிரிஞ்சிருக்குது. அந்த கூட்டணி இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் தனியாக பிஜேபி போகிற போது அதிமுக ஓட்டுகளை பிரிக்க முடியுமாங்கிறதுக்காக அந்த உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கலாம், அல்லது உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கார் என்று சொல்லலாம்.